விவசாயிகளை பற்றி இன்னைக்கு ஒரு பார்ப்போம். தமிழ்நாடு விவசாயிகளுக்கு தான் தலை நிமிர்ந்து நிற்குது. மோடியோட சில திட்டங்கள் விவசாயத்துக்கு நேரடியாக மறைமுகமாக போய் சேர்ந்திருக்கு. ஒன்று, இந்த கிசான் ஸ்கீம்னு வருஷத்துக்கு ஒரு 6,000 ரூபா மறைமுகமாக அவங்களோட விவசாய அட்டைக்கு கொடுத்துருக்காங்க. அதாவது ஒரு விவசாயி நிலம் வச்சிருக்கணும், அந்த நிலத்துக்கு ஆதார் கார்டு கரெக்டாக பதிவாயிருக்கணும், பேங்க் அக்கௌண்ட் சேர்ந்துருக்கணும், ஒரு ஃபோன் நம்பர் இருக்கணும். இது ஒரு அளவு கீழே இருக்கவங்களுக்கு எல்லாருக்கும் கொடுத்துட்டு இருந்தாங்க. இப்போ ஒரு காலகட்டத்தில் ஒரு 10 லட்சம் பேர் அதிலிருந்து விடுபட்டிருக்காங்க. காரணம் பொய்யான ஆதார் கார்டு, அதாவது இந்த பினாமி நிலம் சொல்ல அந்த மாதிரி இருக்கு. இருந்தாலும் மோடியோட திட்டம் இந்த வருஷத்துக்கு 6,000 ரூபாய் சைலண்டாக அவங்களுக்கு கரெக்டாக போயிட்டே இருக்கு இல்லையா? அது நம்ம தெரிஞ்சிருக்கும். இது இல்லாமல் என்னென்னலாம் நம்ம விளையிறோமோ அதுக்கு எல்லாத்துக்குமே இன்சூரன்ஸ். இது உலகத்திலே யாரும் பார்க்காத, சிந்திக்க கூட முடியாத ஒரு திட்டங்க. எப்படி வயிற்றுக்குள்ள ஒரு குழந்தை உண்டாயி அந்த குழந்தை பிறக்கிறதுக்காக, நல்லா பிறக்கிறதுக்காக ஏதாவது ஒரு இன்சூரன்ஸ் கண்டுபிடிச்சிருக்கோம்னு வச்சுக்கோங்க. அந்த மாதிரி விவசாயிகள் தன்னோட நிலத்துல நான் நெல் போட போகிறேன், இல்லை தக்காளி போட போகிறேன், இல்லை தென்னை மரம் வச்சுருக்கிறேன், அந்த மாதிரி இதுக்கு அவங்க ஒரு ஒரு ஸ்கீமில் சேர்றாங்க. அந்த ஸ்கீமில் ஏதோ ஒரு காலகட்டத்தில் அவங்களுக்கு நஷ்டம் வந்திருக்குன்னு வச்சுக்கோங்க. அதை பணமாக அந்த இன்சூரன்ஸ் கம்பெனி கொடுத்துடணும். இதுதான் இந்த இன்சூரன்ஸ் ஸ்கீம். இந்த 2 திட்டமும் மிக 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 அற்புதமான திட்டம். இது விவசாயிகளுக்காக உருவாக்கின திட்டம். நம்ம தமிழ்நாடு பக்கம் ஒன்று திரும்பி பார்ப்போமே. தஞ்சாவூர் சைடு, கும்பகோணம் சைடில் அங்கெல்லாம் பார்த்துன்னு வச்சுக்கோங்க, அப்படியே எங்கே பார்த்தாலும் பசுமையாக இருக்கும் இல்லையா? காவிரி தண்ணி இந்த பக்கம் போயிட்டுருக்கும், பசுமையாக இருக்கும். விவசாயிகளோட வேலைகள் தான். இப்போ சமீப காலத்தில் பார்த்து போன 4-5 ஆண்டுகளில் விவசாயிகளோட கஷ்டம் என்னன்னு பார்ப்போம். அவங்க நெல் போட்டிருப்பாங்க, அதுக்குள்ளே திடீர்னு நம்மளோட மழை லபலபன்னு ஏதோ அடிச்சு போயிடும். அப்போ அரசாங்கம் என்ன பண்ணியிருக்கணும், முன்னெச்சரிக்கையாக அவங்களுக்கு ஒரு பாதுகாப்பு உருவாக்கியிருக்கணும். ஆனால் நெல் உற்பத்தி பண்ண நெல்லை ஈரப்பதம் எவ்வளோன்னு பார்த்துட்டு அரசாங்கம் கொள்முதல் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை தான் நம்ம தமிழ்நாட்டில் இருந்துட்டு இருக்கு. முன்னாடி 26%, இப்போ 18% வரைக்கும் வந்திருக்கோம், இல்லாட்டி 18லேருந்து 21 ஏதோ ஒரு கணக்கு இருக்குது. ஸோ அந்த ஈரப்பதம் பார்த்துட்டு, அந்த ஈரப்பதத்துக்கு கீழே இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, அரசாங்கம் கொள்முதல் பண்ணுவாங்க. ஆனால் எங்கே பார்த்தாலும் மழை பெய்யறனால அந்த கொள்முதல் பண்ணுற இடத்துக்கு வரும்போதே அவங்களோட வேலைப்பாடு சிறப்பாக இல்லாதனால அப்படியே தார்பாய் வழியாக உள்ளே தண்ணி போய் அங்கங்கே நெல்லே முளைச்சிருக்கு. இந்த மாதிரி ஒரு லாரியில் நெல் முளைச்ச மாதிரி ஒரு படம் பார்த்து உண்மையாகவே கண்ணீர் வருதுங்க. ஏன்னா ஒரு 3 மாதம் இல்லை 4 மாதம் இருந்து அந்த நெல்லை கொடுத்து அதை பக்குவமாக எடுத்து அதை விற்கிறதுக்கு கொள்முதலுக்காக போயிருக்காங்க. அந்த இடத்துல அரசாங்கம் ஏதோ ஒரு காரணம் சொல்லிட்டு அதை பாதுகாக்கிறதுக்கு கூட ஒரு அரசாங்க அதிகாரிகளுக்கு தெரியலன்னா அப்போ எங்கே தப்பு? தலைமை தான் தப்பு. நான் சொல்லியிருக்கேன் எப்பயுமே, இந்த லா ஆஃப் த லிட் அப்படின்னு. இந்த மூடிக்கு மேலே நம்ம எவ்வளோதான் தண்ணி ஊற்றினாலும் அது வெளியில தான் கொட்டும். தலைமையே இது மாதிரி தான். ஒரு தலைவன் ஒரு அளவில் இருக்கிறான்னு வச்சுக்கோங்க, அந்த அவன் கீழே வேலை செய்கிறவங்க யாருமே இதுக்கு மேலே போக முடியாது. ஸோ அவனோட கீழே இருக்கிறவங்க, அவங்க கீழே யாரெல்லாம் இருக்கிறாங்க, நமக்கு எல்லா ஐபிஎஸ் அதிகாரிகள், ஐஏஎஸ் அதிகாரிகள், எல்லா அரசாங்க அதிகாரிகள், பஸ் கண்டக்டரு எல்லாமே அவங்க ஸ்டாலினுக்கு கீழே தான் வேலை பார்த்துட்டு இருக்காங்க. ஸோ இவங்க எல்லாரும் என்ன பண்ணுவாங்க, தலைவர் சரியில்லைன்னு வச்சுக்கோங்க, இவங்க எல்லாருமே இது வரும். ஸோ இதனால உள்ள நஷ்டம் பாருங்க, நம்மளோட விவசாயிகளுக்கு அவங்க ஃபுல்லாக கொண்டு வந்த அந்த விளைவு பொருள்கள் அதை கொள்முதல் பண்ணால் சரி, கொள்முதல் பண்ண தாமதம் இருந்தாலும் அங்கே ஒரு ஷெல்ட்ரு போட்டு அதை நனையாமல் பாதுகாக்கிறதுக்குள்ள வழியாவது பண்ணியிருக்கணும். அதுவும் இல்லாமல் ஒரு ஒரு சிந்தனையே இல்லை. அவங்க எல்லாம் என்னன்னா இந்த கம்யூனிசம் சிந்தனைன்னு சொல்லுவோம். ஒரு முக்கியத்துவம் இல்லாத ஒரு சிந்தனை, எல்லாமே நமக்கு அப்படிங்கிற மாதிரி. அதனால ஒரு விவசாயிகளுக்கு கொடுக்க வேண்டிய மரியாதையை அவனால அவனுக்கு கொடுக்க தெரியல. அவன் இவன் ஏதோ ஜம்பமாக படித்து முடிச்சுட்டு இவன் தள்ள கிரீடத்தை வச்சுட்டு வேலைக்கு வந்த மாதிரி அவன் வேலை பார்த்துட்டு இருக்கிறான். போப்பா, போயிட்டு நாளைக்கு வாப்பா, அதை பண்ணுப்பா, இதை பண்ணுப்பா, அப்படி இப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம அரசாங்கம் நம்ம இடத்துக்கு போனால் தான் நமக்கு தெரியும் இல்லையா? ஒரு தாசில்தார் ஆஃபீஸ் போனோம்னு வச்சுக்கோங்க, ஒரு சின்ன கையெழுத்து வாங்குறதுக்கு 1 நாள் ஆகிடும், இல்லாட்டி 2 நாள் ஆகும். என்னென்னமோ டிஜிட்டலைசேஷன் கொண்டு வந்தாலும் அதெல்லாம் செய்கிற கட்டமைப்பு அதெல்லாம் சரியாக அவங்க செய்கிறதில்ல. ஏதோ ஒரு காரணத்தில் அவங்க செய்ய தள்ளி போட்டுக்கிட்டே தான் இருப்பாங்க. நீங்கள் லஞ்சம் கொடுத்தாலும் அந்த வேலைகள் அப்படி தான் இருந்துகிட்ருக்கு. ஸோ இந்த விவசாயிகளுக்குள்ள கஷ்டத்தை தமிழ்நாடு முழுக்க நம்ம பார்க்குறோம். கண்ணீர் வடிக்க வேண்டிய நாள் இந்த விவசாயிகளுக்குள்ள இந்த நஷ்டத்தை. இதை நம்ம எப்படி கட்டமைப்பாக சீரமைப்பு பண்ணணும் அப்படின்னா,
இப்போ இருக்கிற ஸ்டாலின் அரசாங்கம் தூக்கி போடுறத தவிர வேறு எதுவுமே கிடையாது. ஏன்னா அவங்களுக்கு அந்த திறமை கிடையாது, அந்த தலைமை பண்பு கிடையாது. அவங்க குடும்ப அரசியல் பண்ணுறதுலாம் அவங்களுக்கு சிந்தனை இருக்கும். இது பண்ணால் இந்த வாரம் நமக்கு எவ்வளோ வரும், அவன்கிட்ட இது வந்துருச்சா, இது இங்கிருந்து வந்துருச்சா, இந்த ஒரு சிந்தனையில் தான் அவங்களோட கவனம் எல்லாம் இருக்குமே தவிர உண்மையாகவே மக்களோட கஷ்டம் அவனுக்கு இருக்காது. ஒருவேளை சாப்பாடு இல்லாமல் கஷ்டப்பட்டவன் தான் அரசியல்வாதியாக ஆகணும். அந்த கஷ்டம் வந்து இப்போ இருக்கிற விஜய்க்கும் இருக்காதுன்னு தோணுது. ஆனால் விஜயோட அப்பா உண்மையாகவே கஷ்டப்பட்டிருந்தார். நம்மளோட ஸ்டாலின் சுத்தமாக கஷ்டப்படல. பார்ன் வித் சில்வர் ஸ்பூன்னு அவர் பிறந்ததுலேருந்தே வந்து ஒரு கலைஞரோட பையங்கிறதுனால எங்கே பார்த்தாலும் அவருக்கு உள்ள கொடுக்க வேண்டிய செல்வாக்கு கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க. கொஞ்ச நாள் அங்கங்கே பள்ளி பருவத்திலே நிறைய தவறுகள் செஞ்சுருக்கிற நம்ம எல்லாமே அந்த பள்ளி பக்கத்தில் இருக்கிற சமுதாயத்தோட போய் பழகும்போது நல்லா தெரியுது. இங்கே பக்கம் நுங்கும் பக்கம் தான். ஸோ அவர் ஏரியாவில் நிறைய வேலை பார்த்துருக்கு. ஸோ ஸ்டாலினை பற்றி நல்லா தெரியும். ஆனால் நிர்வாகம் அவர்கிட்ட சுத்தமாக கிடையாதுங்க. ஏன்னா அது தெரியாது அவருக்கு. ஒரு பள்ளிக்கூடத்தில் படிக்கும்போதே பள்ளி மாணவர்களுக்குள்ள தலைவராக இருந்திருக்கணும், அந்த மாதிரி உள்ள ஒரு ஆளாக இல்லை, அவர் இல்லை. அந்த அந்த காலத்தில் வந்து அப்போ வந்து ஒரு ரவுடிகளுக்கு தலைவராக இருந்தார். உதயநிதி ஸ்டாலின் லயலா காலேஜில் சும்மா வந்து போகிற மாதிரி உட்கார்ந்து இருந்தார். ஸோ அந்த குடும்பத்துக்கே வந்து அந்த தலைமை பண்பு கிடையாது. சரி, நம்மகிட்ட தான் தலைமை பண்பு இல்லையே, நம்ம வந்து ஒரு ஜனநாயக திமுகவை மாற்றி அதில் வந்து தேர்ந்தெடுத்து ஒரு நல்ல தலைவராக கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லிடுங்க. சீமாவும் கூட அதில் சேர்ந்துருவார். ஒரு ஜனநாயக திமுக அப்படிங்கிற மாதிரி கொண்டு வந்து உண்மையாகவே ஒரு ஜனநாயக பாரதிய ஜனதா கட்சி ஒரு ஜனநாயக கட்சியாக இருக்கிற மாதிரி திமுக ஒரு ஜனநாயக கட்சி மாதிரி வச்சுருச்சுங்க. அவங்க வந்து நிரந்தரமாக தமிழ்நாட்டை ஆழ்ந்துட்டு இருப்பாங்க. பட் அது வந்து இப்போ குடும்ப கட்சியாக இருக்கிறனால நிர்வாகம் திறமை இல்லாமல் போயிருக்கு. அண்ணன் அன்புமணி ராமதாஸும் இது தெளிவாக எடுத்து சொல்லியிருக்கிறார் இந்த கருத்தை. இந்த இதை வந்து அரசாங்கம் வந்து நஷ்டத்தை ஈடுபடுத்தணும், இப்போ இருக்கிறத ஒழுங்காக கொள்முதல் பண்ணணும். இது மாதிரி உள்ள இது நடக்காமல் அரசாங்கம் தான் பொறுப்பேற்று அதுக்கான வரைமுறைகள் முயற்சிகளை கட்டமைப்புகளை கரெக்டாக செஞ்சால் தான் இதுவாக இருக்கும். இதுக்கெல்லாம் ஒரு சிஸ்டமேட்டிக் ப்ரோட்டோகாலுங்க. இது வருஷம் புதுசாக வந்து யாரும் செய்யணும்னு அவசியம் கிடையாது. இது வந்து இப்படி தான் பண்ணணும் அப்படின்னா அது பாட்டு நடந்துக்கிட்டே இருக்கு. அதனால விவசாயிகளை வந்து அவமானப்படுத்துறது, சோகப்படுத்துறது திமுக அரசாங்கம் தான். இந்த திமுக அரசாங்கம் தூக்கி போடுறதுக்கு நாள் வந்தாச்சு. 2026 தான். அதனால இப்போலேருந்தே வந்து திமுக அரசாங்கத்தை வச்சு உள்ள பாட்டு ஓடிக்கிட்டு இருக்கோம், சினிமாவில் போட்டால் நடுவில் அட்வர்டைஸ்மெண்ட் போயிட்டு இருக்கும். அது எல்லாத்தையும் தூக்கி வாரி போட்டுட்டு அவங்களுக்கு தலைமை பண்பு இல்லாத ஒரே காரணம், நிர்வாக சீர்கேடு இருக்கிற ஒரே காரணத்தினால அவங்கள பதவியிலிருந்து அகற்றணும். எல்லாரும் ஒன்று கூடுவோம். வாழ்க பாரதம், வளர இளைஞர் சமுதாயம்.